ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல MCQ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Euclid division lemma states that for positive integer a and b, there exists unique integer q and r such that a is equal to bq plus r. இதுதான் யூக்ளிட் டிவிஷன் லேமானோட ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வேர் ஆர் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை, ஆருக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு சாமி. இது தியரம் நம்பர் 1, பேஜ் நம்பர் 37. நீங்க இந்த தியரத்தை படிச்சிருக்க கூட மாட்டீங்க, பார்த்துருக்க கூட மாட்டீங்க. நிறைய பேர் படிச்சிருக்கவங்க விட்டுருங்க, பட் படிக்காதவங்களுக்கு சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, ஆரோட கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படின்றது 0 0 கிரேட்டராகவும் பி பியை விட சின்னதாகவும் இருக்கணும். ஸோ இதுதான் என்னோட யூக்ளிட் டிவிஷன் லேமா, ஆரோட கண்டிஷன். ஸோ இது இப்போ எங்க இருக்கு? ஆப்ஷன் சில தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10 MCQல செகண்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். சரியா? யூசிங் யூக்ளிட் டிவிஷன் லாமா இஃப் த கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டீஜர், அதாவது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்லாம் என்னன்னு பார்த்துடலாம். 2 3 4 5 6 7 இது எல்லாமே பாசிட்டிவ் இன்டீஜர் தான். பாசிட்டிவ் அப்படின்னா பிளஸ் இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ், ஸோ கியூப்னா 3, cube of any positive integer divided by 9. ஸோ இப்போ 1 cube. ஸோ இதை நான் 9ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்ட்டுனா, ஸோ எப்பயுமே உள்ளார இருக்கிற நம்பர் பெருசா இருக்கணும், வெளியே இருக்கிற நம்பர் சின்னதா இருக்கணும். ஸோ அப்போ இதை பெருசாக்க நான் என்ன பண்ணுவேன்? 0 போட்டு பாயிண்ட் வச்சேன்னா இங்க ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 9 டேபிள்ல 10 வருமா? வராது, 9 தான் வரும். ஸோ 1 போட்டு 9. ஸோ அப்போ என்னோட ரிமைண்டர் என்ன? 10ல 9 போச்சுன்னா 1. இதுதான் சாமி ரிமைண்டர். அடுத்தது இங்க 2 கியூப். ஸோ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ அப்போ அகைன் இதை நம்ம டிவைட் பண்றோம் அப்படின்ட்டுனா, ஸோ உள்ள இருக்கிற நம்பர் பெருசா இருக்கணும். ஸோ பாயிண்ட் 70 வருமா? 70 வராது. ஸோ 7 8s are, சாரி 80 வருமா? 80 வராது. ஸோ 9 8s are 72 தான் வரும். ஸோ அப்போ என்னோட ரிமைண்டர் என்ன? 8. அகைன் 3 cube. 3 3s are 9, 9 3s are 27. ஸோ அப்போ 27 இங்க, 9 இங்க. ஸோ அப்போ இதுக்கப்புறம் ஈஸி. ஸோ 9 டேபிள்ல 27 வரும் 3 டைம்ஸ். ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 0. அடுத்தது ரிமைண்டர்ஸை மட்டும் நல்லா கவனிங்களேக்கண்ணா. என்னென்ன ரிமைண்டர்ஸ் வந்திருக்கு? 1, 8, 0. அப்ப என்னோட ஆப்ஷன்ல இங்க என்ன, எங்க நல்லா கவனிங்க, 1, 8, 0. ஸோ அப்ப என்னோட ஆப்ஷன் ஏ தான் என்னோட ஆன்சர். சரியா? மித்த எதையுமே நீங்க வந்து போட்டு பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா மூணு வேல்யூ வந்துருச்சு, அந்த ஆப்ஷன் இங்க இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10 MCQல தேர்ட் சப்டிவிஷன். இஃப் த HCF ஆஃப் 65 and 117 is expressible in the form of 65m minus 117, then the value of m is. சாமி நல்லா கவனிங்க, HCFனாலே யூக்ளிட் டிவிஷன் எடுத்துப்போம். ஆமாவா? யூக்ளிட் டிவிஷன் லேமா. யூக்ளிட் டிவிஷன் லேமாவோட ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. ஆமாவா? ஸோ இப்போ எனக்கு 2 நம்பர் இருக்கு. இதுல நல்லா கவனிங்க, 65 117. இப்போ இந்த 2 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். இது எப்படி யூஸ் பண்றது? இந்த 2த்துல பெரிய நம்பர் எது? 117. இதை ஏனோ, சின்ன நம்பர் எது? 65. இதை பின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ A டிவைடட் பை பி அப்படின்னா 117 டிவைடட் பை 65. ரைட்டா சாமி? இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க அஷ்யூம் பண்ண ஏபியை இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க. ஏ இருக்க வேண்டிய இடத்துல 117 இஸ் ஈக்குவல் டு பி இருக்க வேண்டிய இடத்துல 65. ஓகேவா? வெயிட் பண்ணுங்க. இப்ப இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணுங்க. 117 டிவைடட் பை 65. ஸோ 1 டைம் 65. ஆன்சர் என்னது? 52. சாமி நல்லா கவனிங்க, இதுக்கு பேரு ரிமைண்டர், இதுக்கு பேரு கோஷியன்ட். இது என்னோட ஏ, இது என்னோட பி. ஸோ இப்போ இதை இந்த ஈக்குவேஷன்ல கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ ஏ போட்டேன், பி இன்ட்டு கியூ இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கு? 1
பிளஸ் ரிமைண்டர் என்ன 52. ஓகேவா? இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா 65 இங்க போட்டுக்கணும், 52 இங்க போட்டுக்கணும். இப்போ என்ன பண்ணணும், 65ஐயும் 52ஐயும் டிவைட் பண்ணு. ஸோ 1 டைம் 52. ஸோ என்னோட ஆன்சர் என்ன 13. ஸோ அப்போ இது என்னோட ரிமைண்டர், இது என்னோட கோஷன்ட், இது என்னோட ஏ, இது என்னோட பி. சரியா சாமி? ஸோ அப்போ ஏ இருக்க வேண்டிய இடத்துல 65, பி இருக்க வேண்டிய இடத்துல 52, கியூ இருக்க வேண்டிய இடத்துல 1 பிளஸ் ஆர் இருக்க வேண்டிய இடத்துல 13. சாமி இப்போ நல்லா கவனி. தேர்ட் ஸ்டெப்பு 52 இங்க போட்டுக்கணும், 13 இங்க போட்டுக்கணும். இப்போ 13 52 டிவைட் பண்ணுங்க. 52 13. 13 4s are 52. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட ஆர் இது, என்னோட கியூ இது, என்னோட ஏ இது, என்னோட பி இது. ஸோ இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. கியூ இருக்க வேண்டிய இடத்துல இன்டூ 4 போட்டுக்குவீங்க, பிளஸ் ஆர் இருக்க வேண்டிய இடத்துல 0. அப்போ நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலா இல்லை, இந்த இடத்துலயும் ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலா இல்லை, பட் இங்க ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலா இருக்கு. எப்பெல்லாம் எனக்கு இந்த இடத்துல ரிமைண்டர் 0 கிடைக்குதோ என்னோட சம் முடிஞ்சது. இந்த ரிமைண்டர் 0 இருக்கும்போது இங்கிட்டு என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் என்னோட ஹெச்சிஎஃப். ஸோ நம்ம இதை ஆல்ரெடி எக்ஸசைஸ்ல பார்த்துருக்கோம், இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஸோ இது உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு போட்டு காமிச்சேன். சரியா? ஸோ யூக்ளிட் டிவிஷன் லேமா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நாம எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. ஹெச்சிஎஃப் ஆஃப் 65 and 117 is expressed in terms of 65m minus 117 கொடுத்துருக்காங்க. சரியா கண்ணா? இப்போ HCF of 65 and 117 நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் யூக்ளிட் டிவிஷன் லேமா பொறுத்த வரைக்கும் 13. ஸோ 13 is equal to 5m minus 117. ஸோ இப்போ இந்த 117 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா பிளஸ் 117 is equal to 65m கிடைக்கும். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா 130 is equal to 65m கிடைக்கும். ஸோ 65m மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா டிவிஷன்ல போகும். ஸோ இஸ் ஈக்குவல் டு m. ஸோ அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 2 டைம்ஸ். ஸோ எம்மோட வேல்யூ என்னது ராஜா? 2. ஸோ ஆப்ஷன்ல 2 இருக்கா? எஸ், 2 இருக்கு. ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10 MCQல 4th சம் பார்த்துருவோம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி இந்த சம் சால்வ் பண்ணியே வச்சிருக்கேன், ஏன்னா 1 மார்க் தானே. ஸோ இதை சீக்கிரமா சொன்னோம்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகும்ட்டு. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. The sum of exponents of the prime factor in a prime factorization of 1729. சம்மே புரியல தானே? ஸோ இப்போ நல்லா கவனிங்க. 1729ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன் என்ன? இதுதான் சாமி அதோட பிரைம் ஃபேக்டரைசேஷன். சாமி இது பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், பட் இந்த நம்பர் டக்குன்னு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல வரும்போது இந்த சம்ம நீங்க போட்டு பார்க்கலன்னா டெஃபினட்டா உங்களால இந்த சம்ம அப்ரோச் பண்ணவே முடியாது. 1729 2 டேபிள்லயும் வராது, 3 டேபிள்லயும் வராது, எந்த டேபிளையும் வராது, 7 டேபிள்ல தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த சம்ம நீங்க அப்ரோச்சே பண்ண முடியும், இல்லைன்னா நடுவில் ஸ்ட்ரக் ஆயிடுவீங்க, ரொம்ப டைம் கன்சியூம் ஆயிடும். சரி, ஓகே. இந்த நம்பரை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 1729 7 டேபிளால டிவைட் பண்ணீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? 247. ஸோ இந்த நம்பர் 247மே உங்களுக்கு ஒரு ட்ரிக்கியான நம்பர் தான். ஏன்? வை? பிகாஸ் 13 டேபிள்ல மட்டும் தான் வரும், அதை விட்டா 19 டேபிள்ல வரும். ஸோ இந்த நம்பர் மட்டும் ரொம்ப ட்ரிக்கியான நம்பர், கொஞ்சம் சேஃபா பாத்துக்குங்க. ஸோ 13 டேபிள்ல 247 எத்தனை டைம்ஸ் வருது? 19 டைம்ஸ் வருது. ஸோ 19. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? இதுதானே பிரைம் ஃபேக்டர்ஸ், இதுதான் பிரைம் ஃபேக்டர்ஸ், இதுதான் பிரைம் ஃபேக்டர்ஸ். 7, 13, 9 இது எல்லாமே பிரைம் நம்பர் தான். ஸோ ஐ கால் திஸ் அஸ் பிரைம் ஃபேக்டர்ஸ். சரி, என்னோட கொஸ்டின் என்னன்னா, இந்த பிரைம் ஃபேக்டர்ஸோட எக்ஸ்போனன்ஸை சம் பண்ணணும். சம்முன்னா ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ்போனன்ஸ் அப்படின்னா மேலே போடுற நம்பர். 7 டு த பவர் என்ன?
7 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 1 டைம் இருக்கு. 13 எத்தனை டைம் இருக்கு? 1 டைம் இருக்கு. 19 எத்தனை டைம் இருக்கு? 1 டைம் இருக்கு. இந்த பவரை ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ அப்போ 1 + 1 + 1 ஆன்சர் 1ன்னு போட்டேன். ஆன்சர் 3. ஸோ என்னோட ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். கிளியரா இருக்கா சாமி? எக்ஸ் sum of exponents of prime factors in the prime factorization of 1729. கிளியரா இருக்கா? ஸோ ஆப்ஷன் சி தான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10 MCQல 5th சம் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் சம் சால்வ் பண்ணி வச்சிருக்கேன் டைம் கன்சியூம் பண்ணுறதுக்காக. நான் 1 மார்க் கொஸ்டின் தானே, டக்குன்னு முடிப்போம். த லீஸ்ட் நம்பர்னாலே எல்சிஎம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். தட் இஸ் டிவிசிபிள் பை ஆல் நம்பர் ஃப்ரம் 1 to 10 இன் போத் இன்க்ளூசிவ். அப்படின்னா 1ம் வரும் 10ம் வரும். ஓகேவா? லீஸ்ட் நம்பர். ஸோ அந்த நம்பர் 2025 5220 5025 2520. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 5220 எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, அது 1 டேபிளாலே டிவிசிபிள் ஆகணும், 2 ஆலே டிவிசிபிள் ஆகணும், 3 10 வரைக்கும் டிவிசிபிள் ஆகணும். அப்படி எந்த நம்பர் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எந்த நம்பர் அப்படி டிவிசிபிள் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணும், 1 to 10 நம்பர் எடுத்துட்டு அதுக்கு நான் எல்சிஎம் போடணும். சரியா? ஸோ பாருங்க, சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு தடவை போட்டு பாருங்க, ரெஃபரன்ஸுக்கு இதை வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா? ஸோ 2 × 3 × 2 × 5 × 7 × 2 × 3. ஸோ ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 5 2s are 10. ஸோ 14, 3, 6. ஸோ இது போட்டிங்கன்னா 60. ஸோ இதை ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா 42. கரெக்டா? 42. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 0 12 0 24. ஆன்சர் என்ன? 2520. ஸோ என்னோட ஆப்ஷன் டி. கிளியரா இருக்கா? ஈஸியா இருக்கா? லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் ஆன்சர். சரியாக்கண்ணா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 6th சம் பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம், நல்லா கவனிங்க. 7 to the power 4k congruent mod 100. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணி வர ரிமைண்டரை நான் இந்த இடத்துல போடுவேன். ரைட் ஆகனா? பட் இங்கே 7 to the power 4kன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கேக்கு நீங்கள் எந்த வேல்யூ வேணால் போடலாம். ஃப்ரம் 1 1 போடுங்க, 2 போடுங்க, 3 போடுங்க, 4 போடுங்க. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் 1 போட்டு பார்க்குறேன், ரிமைண்டர் என்ன வருதோ அந்த ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணுறேன். இப்போ நல்லா கவனிங்க, 7 கே இருக்கிற இடத்துல 1, அப்போ 4 1s are 1. ஸோ 7 to the power 4. அப்போ என்ன போடலாம்? 7 × 7 × 7 × 7. ஸோ 7 7s are 49. ஸ்கொயர் டேபிள் நமக்கு தெரியும். அகைன் 7 7s are 49. 49ஓட ஸ்கொயர் என்ன சாமி? 2401. இது நீங்க மல்டிப்ளை பண்ணி கூட பாத்துக்குங்க, ஏன்னா உங்களுக்கு டக்குன்னு இந்த வேல்யூ வரணும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ என்ன பண்றேன், இப்போ நல்லா கவனிங்க, 7 to the power 4kக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன்? 2401. அதாவது 1kல 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி. இப்போ அடுத்தது நல்லா கவனிங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 7 to the power 4k congruent mod 100ன்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ 7 to the power 4k இருக்க வேண்டிய இடத்துல என்னென்ன எழுதிக்கலாம்? 2401 congruent mod 100ன்னு எழுதிக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன், 2401 100ஆல டிவைட் பண்ண போறேன். ஸோ 24ன்னு போறேன். ஸோ 24ன்னு போட்டா 24,000 கிடைக்குமா? ஸோ அப்போ ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1. ரிமைண்டர் என்னது? 1. ஸோ அந்த ரிமைண்டரை தான் நான் இங்கே போட போறேன், ஐ மீன் இங்கே. ஸோ என்னோட ஆன்சர் ஏ. நீங்க கே இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கனாலும், ஸோ நீங்க கே இருக்க வேண்டிய இடத்துல 2 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும். கே இருக்க வேண்டிய இடத்துல 3 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 1 தான் வரும். வேணும்னா போட்டு பாருங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10 MCQல 7 சம் பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க?
F1 கொடுத்துருக்காங்க, F2ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, Fnக்கு ஒரு ஜெனரல் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் ஃபார்மெட் ரைட்டா? இப்போ F5 நம்ம கிட்ட கேக்குறாங்க. சாமி இதை நல்லா கவனி எப்படி போடுறதுன்னு பாருங்க. ஸோ அப்போ F1 F2 தெரியும், F3 கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 3 இருந்தா இந்த சைடும் n இருக்க வேண்டிய இடத்துல 3, இந்த சைடும் n இருக்க வேண்டிய இடத்துல 3. ஸோ அப்போ f(2) plus f(1). ஸோ அப்போ 3 plus 1 is equal to 4. ஸோ f3ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், 4ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்தது f(4) கண்டுபிடிச்சிடலாமா? f(4). ஸோ இந்த ஜெனரல் இதை யூஸ் பண்ணி தான் போடணும். n இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கு, இப்போ இந்த சைடும் n இருக்க வேண்டிய இடத்துல 4. ஸோ அப்போ f(3) f3 f2. f3ஓட வேல்யூ பாருங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 4 plus f2ஓட வேல்யூ 3. ஆன்சர் 7. ஸோ அப்போ f4க்கு ஆன்சர் 7. பட் நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன, f5. ஸோ சேம் f5க்கும் இதே ஜெனரல் ஈக்குவேஷன் தான் போட போறோம். ஓகேவா? ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 5 இருக்கு, அப்போ இந்த சைடும் n இருக்க வேண்டிய இடத்துல 5 தான் போட போறேன். ரைட்டா? ஸோ f4 பிளஸ் f3. f4ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிங்க, 7 பிளஸ் f3ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சு வச்சிங்க, 4. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் 11. ஸோ f5ஓட ஆன்சர் 11. ஆப்ஷன்ல இருக்கா? எஸ் இருக்கு, ஆப்ஷன் டி தான் என்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 8th சம் பார்க்க போகிறோம். சரிக்கண்ணா, நல்லா கவனிங்க. The first term of an arithmetic progression is unity. Unityனா 1 சாமி, சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் a is equal to 1. காமன் டிஃபரன்ஸ்னா என்னது, d is equal to 4. Which of the following will be a term of this AP? இந்த arithmetic progressionல இதுல எது வரும்னு கேக்குறாங்க. அதாவது நல்லா கவனிங்க, நமக்கு ஜெனரல் ஃபார்முலா என்னன்னு தெரியும், a plus n minus 1 into dன்னு தெரியுமா? இப்போ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது, ஃபர்ஸ்ட் டேர்மும் ஏவும் சேம் தான். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. அடுத்தது செகண்ட் டேர்ம் இதுல என்னவா இருக்கும், செகண்ட் டேர்ம் t2 is equal to a என்னது, a plus n என்னது 2 minus 1 into d என்னது 4. அப்போ 1 plus 2ல 1 போச்சுன்னா 1, 4, அப்போ 5. செகண்ட் டேர்ம் என்னது 5. இப்படியே ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம், அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் 1, செகண்ட் டேர்ம் 5, இப்படியே போயிட்டு இருந்தா இந்த 4 டேர்ம் இந்த அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல எது வரும்னு கேக்குறாங்க. இந்த 4 டேர்ம்ல எது வரும்னு கேக்குறாங்க. சரி, இப்போ இதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா கவனிப்பா. tn is equal to a plus n minus 1 into d. இதுதான் என்னோட ஜெனரல் ஈக்குவேஷன். வேற வழியே இல்ல, இந்த 4 ஆப்ஷன்ல ஒவ்வொன்னா நீங்க போட்டு பாருங்க. ஒவ்வொன்னா tn இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் இந்த 4 5 5 1 போட்டு பாருங்க. நான் சொல்றேன், பொறுமையா கவனிங்க. a இருக்கிற இடத்துல 1 பிளஸ் n தான் நமக்கு தெரியாது, d வந்து 4. அடுத்தது இங்க 4 5 5 1 is equal to 1 plus 4n minus 4. ஸோ அப்போ minus 3 plus 4n. ஸோ இந்த minus 3 equal to அந்த பக்கம் போச்சு அப்படின்ட்டுனா plus 1 ஆயிடும். ஸோ 4 5 5 4 is equal to 4n. இப்போ இந்த 4 இந்த சைடு கொண்டு போயிடலாம். ஸோ 4 5 5 4 divided by 4 is equal to n. ஸோ இதை 2 டேபிள்ல அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 2 7 7. சாமி நல்லா கவனி, இதுல n எப்படி வந்திருக்கு, ஃபிராக்ஷன்ல வந்திருக்கா, ஃபிராக்ஷன்ல வந்திருக்கா. ஸோ இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல n வரக்கூடாது. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எனக்கு இல்ல. சரி சார், அப்ப வேற எப்படி சார் வரலாம், மித்த 2 ஆப்ஷன் நீங்க போட்டு பாருங்க. சின்ஸ் எனக்கு ஆன்சர் என்னங்கிறது தெரியும், அதனால நான் இந்த 7 8 8 1 போட்டு காட்டுறேன். இந்த தேர்ட் ஆப்ஷன் நல்லா கவனிங்க, இந்த தேர்ட் ஆப்ஷன் போட்டு காட்டுறேன். ஏங்கிறது என்னது 1 plus n minus 1 into d. இது நல்லா கவனிப்பா. இந்த தேர்ட் ஆப்ஷன் சாரி tn, n இருக்க வேண்டிய இடத்துல என்ன போட்டுக்கலாம், 7 8 8. அப்போ 1
1971. ஸோ இப்போ இங்க பாருங்களேன், n எனக்கு டிவிஷன்ல வராம ஹோல் நம்பரா கிடைச்சிருக்கு. ஆமாவா? ஸோ எனக்கு இப்படி வந்துச்சுன்னா, ஸோ எனக்கு இப்படி வரணும் ஆன்சர். ஸோ இப்போ நீங்க பி ஆப்ஷனும் டி ஆப்ஷனும் போட்டு பாருங்க, உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ல ஆன்சர் வரும். ஸோ அப்படி ஃப்ராக்ஷன்ல ஆன்சர் வந்துச்சுன்னா அது என்னோட ஆன்சர் இல்ல. ஸோ அப்போ 7,881 1970 ஃபர்ஸ்ட் டேர்மா உட்காந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 9th சம் பார்க்க போகிறோம். சரியா கண்ணா? ஸோ நல்லா கவனிங்க. இஃப் 6 times 6th term of an AP is equal to 7 times 7th term. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? தென் the 13th term of an AP. 13th term அப்படின்றது என்னது? நமக்கு ஜெனரல் ஃபார்மேட் ஒன்று தெரியும். ஃபர்ஸ்ட் அதை எழுதிப்போம். என்னது நமக்கு தெரிஞ்ச ஜெனரல் ஃபார்மேட்டு? Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ நமக்கு T13 கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அப்போ a plus n என்னது? 13. 13 minus 1 என்னது? 12 d. ஸோ அப்போ T13 அப்படிங்கிறது a plus 12d. ஆமாவா? சரி, இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. 6 இன்ட்டு ஸோ T6 இந்த ஃபார்முலால போடுங்க. ஸோ a plus nன்றது 6, n minus 1ன்றது 5d is equal to 7. a plus nன்றது 7, n minus 1 6d. முடிஞ்சதா? ஸோ இது போடுங்க. இது உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை. 6a plus 30d is equal to 7a plus 42d. ஸோ அப்போ இங்க நல்லா கவனிங்க, இந்த 6aவும் 30dயும் இந்த சைடு. ஸோ 7a, 6a இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 6a பிளஸ் 42d பிளஸ் 30 இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 30d. இப்போ இங்கே எதுவும் இல்லை, ஸோ 0. ஸோ இப்போ நல்லா கவனிமா, ஏ இதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா 12d இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க? T13. ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா இதுதான் என்னோட T13. ஆமாவா? ஸோ T13ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 0. ஸோ ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான் சார். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 10 சம் பார்த்துருவோம். சரியா கண்ணா? an AP consisting 13 terms. அப்போ டோட்டலா எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 31 terms. An AP consists of 31 terms. If its 16th term is m, அப்போ T16 is equal to m. ஸோ இதோட ஜெனரல் ஃபார்முலா நமக்கு என்னன்னு தெரியும்? Tn is equal to a plus n minus 1 into dன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ இது இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஸோ n இருக்க வேண்டிய இடத்துல 16 இருக்கு. ஸோ அப்போ a plus 16 minus 1 15d. ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்க. சரி, தென் த சம் ஆஃப் ஆல் டேர்ம்ஸ். அப்போ டோட்டலா 31 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ சம் ஆஃப் 31 டேர்ம்ஸ். ஸோ சம்மோட ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஸோ அப்போ n இருக்க வேண்டிய இடத்துல 31 இருக்கு. ஸோ 31 divided by 2 2a plus 31 minus 1 30d. ஆமாவா? ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையும் பார்க்கனா 2 காமனா இருக்கு. ஆமாவா? ஸோ அப்போ அது வெளியே எடுத்துடலாமா? 31 divided by 2 உள்ளுக்குள்ளார 2 காமனா இருக்கு. ஸோ அந்த 2வை வெளியே எடுத்தீங்கன்னா, அதாவது ஒரு நம்பரை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா அதால டிவைட் பண்றோம்னு அர்த்தம். ஸோ இந்த டேர்மை டிவைட் பை 2, இந்த டேர்மை டிவைட் பை 2. ஸோ இது அடிச்சு கொடுத்தா a பிளஸ் இதையும் அடிச்சு கொடுத்தா 15. ஆமாவா?
ஸோ 15D. ரைட். இப்போ நல்லா கவனிமா, இந்த டேர்ம் இருக்கிற இடத்துல நான் என்னென்ன எழுதிப்பேன்? T16 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ T16ஓட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்க? எம்னு கொடுத்துருந்தாங்களா? அப்போ இந்த டேர்ம் இருக்கிற இடத்துல நான் எம்னு எழுதிப்பேனா? 31 divided by 2 into 2 இந்த 2 into m எழுதிக்கலாமா? கிளியரா இருக்கா? ஸோ அப்போ இது அடிச்சு கொடுத்தா 31m. ஸோ ஆப்ஷன் சி. கிளியரா இருக்கா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 11th சம். ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 1. First term is 1. Common difference is 4. How many terms அப்படின்னா n of an AP must be taken for their sum equal to 120 அப்படின்னா Sn. ஸோ அப்போ Sn is equal to 120. n தான் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா சாமி? ஸோ அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ Sn இருக்க வேண்டிய இடத்துல 120, n தான் கண்டுபிடிக்கணும். 2 into a இருக்க வேண்டிய இடத்துல 1, n தான் கண்டுபிடிக்கணும். d இருக்க வேண்டிய இடத்துல 4. ஸோ அப்போ இந்த 2-ஐ இங்கே கொண்டு போயிருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 120 into 2 is equal to n into 2, இது மல்டிப்ளை ப்ளஸ் 4n minus 4. ஸோ இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 240 is equal to n into 4n minus 2. கரெக்டா? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா ரைட். அடுத்தது இதை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை 4n square minus 2n is equal to 240. ஸோ கம்ப்ளீட்டா டிவைட் பை 2 பண்ணுங்க. அப்படின்னா 2n square minus n, இது இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ், இதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 120. ஸோ 120 இந்த சைடு வந்துச்சுன்னா மைனஸ் 120 ஆகும். ரைட் ஆகுனா? ஸோ இப்படி இருக்கு. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ n ஸ்கொயருக்கு முன்னாடி 2 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 240 மைனஸ் 240, நடுவில் எந்த நம்பரும் இல்லைன்னா 1. ஸோ 1. கிளியரா இருக்கா இது? ஸோ இப்போ ரெண்டு நம்பர் போடணும், அதை மல்டிப்ளை பண்ணா 240 கிடைக்கணும், ஆடோ சப்ட்ராக்டோ பண்ணா 1 கிடைக்கணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண சொன்னேன்? உங்களை பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண சொன்னேன். ஸோ அப்போ 120, 60, 30, 15, 3, 5, 5, 1. That's all. ஸோ இப்போ இது பாருங்க, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. 15, 14. ஓகே, தட்ஸ் ஆல். ஈஸி ஈஸி. ஸோ இப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? 16, இங்கே 15. ஸோ நம்மக்கிட்ட -1 இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்? நம்ம இதுக்கு சைன் அலோகேட் பண்ணணும். ஸோ இங்கே 16, இங்கே 15, இங்கே 16, இங்கே 15 போட்டுக்கங்க. சப்ட்ராக்ட் பண்ணோம்னா ரெண்டு பாசிபிள் சைன் இருக்கு. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் போட்டிங்கன்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ். ஸோ இதோட ஆன்சர் +1, இதோட ஆன்சர் -1. ஸோ எனக்கு என்ன தேவை? -1 தான் தேவை, +1 இல்லை. ஸோ இப்போ -1ன்னா 16க்கு முன்னாடி மைனஸு, 15க்கு முன்னாடி ப்ளஸ். ஸோ n ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கு? 2 இருக்கு. அப்போ 2n, 2n. ஸோ இதை கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா 8. அப்போ என்ன போட்டுக்கலாம்? n-8 ஒரு n-8 is equal to 0 ஒரு செட்டு. 2n plus 15 is equal to 0 இது இன்னொரு செட்டு. ஸோ n is equal to +8 equal to அந்த பக்கம், சாரி -8 equal to அந்த பக்கம் போச்சுன்னா +8. ஸோ 2n is equal to இந்த சைடு போச்சுன்னா இது -15. ஸோ எனக்குமே மைனஸ்ல ஆன்சர் வரவே செய்யாது. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் n is equal to 8. ஸோ ஆப்ஷன்ல n is equal to 8 இருக்கா? 8 இருக்கு பாரு. சி, ஆப்ஷன் சி தான் என்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 12th சம். ஸோ நல்லா கவனிங்க.
ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, பியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கிறேன். ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2 to the power 65. சத்தியமா 2 to the power 65 என்னன்னு எனக்கும் தெரியாது, வெயிட் பண்ணுங்க. அடுத்தது பி 2 to the power 64 plus 2 to the power 63 plus 2 to the power 62 இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா லாஸ்டா 2 to the power 0. இந்த இடத்துல தான் எனக்கு ஒன்று தோணுது. இந்த 2 to the power 0க்கு முன்னாடி என்ன இருக்கும்? அதாவது இது பாருங்க டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. அப்போ இது இப்படியே கான்செகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. அப்போ 2 to the power 0க்கு முன்னாடி 2 to the power 1, 2 to the power 1க்கு முன்னாடி 2 to the power 2. ஆமாவா? இது இப்படியே போயிட்டே இருந்ததுன்னா இந்த டேர்ம் வரும் 2 to the power 62, 2 to the power 63, 2 to the power 64. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆமாவா? இப்போ இதுலயே இன்னொரு ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணிக்கிறேன். இதை ஏன் நான் இப்படி எழுதணும்? ஏன் இப்படி எழுதக்கூடாதா? ஃபர்ஸ்ட் 2 to the power 0 plus 2 to the power 1 plus 2 to the power 2 இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்ட்டுனா லாஸ்ட் டேர்ம் என்னது? plus 2 to the power 64. அவங்களுக்கு தேவை நான் ஆட் பண்ணணும். நான் எப்படி போட்டு ஆட் பண்ணா அவங்களுக்கு என்ன? ஆன்சர் ஒன்னே தானே வரப்போகுது, ரைட்டா? சரி, இப்போ இதை நல்லா கவனிக்கணும். இப்போ எனக்கு 2 to the power 64 எனக்கு என்னன்னு தெரியாது. ஆனா 2 to the power 0 எனிதிங் to the power 0 1ன்னு தெரியும். பிளஸ் 2 to the power 1 2ன்னு தெரியும். 2 to the power 2 4ன்னு தெரியும். இதை எப்படி வச்சுக்கோங்க. லாஸ்ட் டைம் எனக்கு என்னன்னு தெரியவே தேவையில்ல, அப்படியே வச்சுக்கோங்க. கிளியரா இருக்கா? இப்போ இது எல்லாத்தையும் ஆட் தானே பண்ண சொல்றாங்க. ஸோ ஆட் பண்றதுக்கு எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு போறதுக்கு முன்னாடி இது என்ன சீக்வன்ஸ்ல இருக்கு, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனான்னு ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நான் இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு கண்டுபிடிக்க பார்க்குறேன். சரியா? ஸோ இது என்னோட T1, இது என்னோட T2, இது என்னோட T3, இது என்னோட லாஸ்ட் டேர்ம். விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? 1. இப்போ R என்னது? T2 by T1 should be equal to T3 by T2. ஆமாவா? ஸோ அப்போ ரெண்டுமே போட்டுருவோமா? T2 என்னது? 2, T1 என்னது 1 is equal to T3 என்னது 4, T2 என்னது 2. ஸோ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1/2. எஸ், திஸ் இஸ் ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன். கண்ணா ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்ட பிறகுதான் நம்மளால ஃபார்முலாவே போட முடியும். ஏன்னா இங்க எங்கேயுமே இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனான்னு கொடுக்க கிடையாது. சரியா? ரைட். இப்போ நல்லா கவனிங்க. இது ஜியோமெட்ரிக்னு தெரிஞ்சு போச்சு. ஏவும் தெரியும், ஆரும் தெரியும். ஆரோட வேல்யூ 1 விட கிரேட்டரா இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிப்பேன்? Sn is equal to A into Rn minus 1 by R minus 1. இதுதானே சாமி நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 1, ஆரோட வேல்யூ 2 to the power, என்னோட வேல்யூ டோட்டலா இங்க எத்தனை டேர்ம்ஸ் இருக்கு? 0ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா 1 to 64. 64 இங்க 1 2 3 4 5 6 64. இங்க ஒரு பிளஸ், இங்க ஒரு டேர்ம் இருக்கு பாருங்க எக்ஸ்ட்ராவா. ஸோ அப்ப டோட்டல் டேர்ம் 65. ஆமாவா? ஒத்துக்கிறீங்களா? டோட்டல் டேர்ம் 65வா? ஸோ அப்போ ஏன்னா இது நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க இந்த இடத்துல, 64ன்னு போடுவீங்க. ஓகேவா? ஸோ 64 மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி டேர்மு 0 இருந்தது. இங்க இருந்து தான் நீங்க கவுண்ட் பண்ணணும், மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ அப்போ 65 உங்ககிட்ட சொல்லிட்டு நானே தப்பு பண்றேன் பாருங்க. ஸோ அப்போ 65 minus 1 to the power 2 minus 1. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னது? ஸோ இங்க கீழே 1 தான் இருக்கும். ஆமாவா? அப்ப 2 to the power 65 minus 1. இதுதான் என்னோட பி. புரியுதா சாமி? 2 to the power 65 minus b. ஏவோட வேல்யூ என்னது? 2 to the power 65. அப்போ ஏவோட வேல்யூ 2 to the power 65. இப்போ பியோட வேல்யூ 2 to the power 65 minus 1ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏவை விட 1 கம்மின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ A is larger by 1. ஆமாவா? ஒரு நம்பரை விட B விட ஒரு நம்பர் A ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். இல்ல
ஏவை விட பி ஒரு நம்பர் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஆன்சர் டி. புரியுதா? ஸோ இதை நம்ம ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டதுனால இதை நான் ரொம்ப ஸ்பீடாக போட்டுட்டேன். ஓகேவா? உங்களுக்கு வேணும்னா ஜியோமெட்ரிக் சீரிஸே நம்ம அல்ஜிப்ரா இதில் போட்டிருக்கேன் பிளேலிஸ்ட்டில், போய் பாருங்க. ஸோ இந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு புரியுதா? 1 இன்ட்டு எனிதிங் 1, அதனால இந்த 1 போயிடும். 2ல் 1 போச்சுன்னா 1 தான். ஸோ டிவிஷன் பை 1ன்னு போட்டாலும் 1 தான், போடலனாலும் 1 தான். சரியா? இது கிளியரா இருக்காக்கண்ணா? இந்த இடத்துல நீங்க எங்க தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டோட்டல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுல தப்பு பண்ணுவீங்க. ஸோ அந்த இடத்த மட்டும் ரொம்ப கிளியரா பார்த்துங்க. டோட்டல் டேர்ம் n இஸ் ஈக்குவல் டு 65. இங்க இந்த 64 கொடுத்துருக்கிறத பார்த்து ஏமாந்துடாதீங்க. சரி, இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஸோ ஐ ஆல் இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 13th சம். சரியா? ஸோ சொல்யூஷன்ல கொஸ்டின் எழுதிக்கலாமா? 3/16, 1/8, 1/12, 1/18. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை T1, இதை T2, இதை T3, இதை T4ன்னு வச்சுக்கிட்டு இது என்ன சீக்வன்ஸ்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனா? ஃபர்ஸ்ட் நான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ அது என்னது? R இஸ் ஈக்குவல் டு T2/T1 should be equal to T3/T2. ஆமாவா? ஸோ T2 என்னது? 1/8 divided by T1 என்னது? 3/16. நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபர்ஸ்ட் 3 கோடு இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு மேலேயும் கீழே இருக்கிறத அப்படியே எழுதிடுவேன். அடுத்த கோடு இருக்கிறத இன்டூவா மாறிடுச்சு அப்படின்னா கீழே இருக்க கோட்டில் கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வந்துடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆமாவா? ஸோ இது 1 டைம், இது 2 டைம்ஸ். ஸோ என்னோட ஆன்சர் 2/3. ஸோ T3/T2 கண்டுபிடிச்சிடலாமா? T3 1/12, T2 1/8. ஸோ இங்கே போட்டு அதே தான், மேலே இருக்கிறத அப்படியே போட்டுருவேன். இந்த நடு கோடு இன்டூவா மாறிடும். இன்டூவா மாறிடுச்சுன்னா கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும். ஸோ இதை 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ், 6 டைம்ஸ். அகைன் இதை 2 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 டைம்ஸ், 3 டைம்ஸ். ஸோ 2 divided by 3. ரஜா ஆர் ரெண்டும் சேமாக தான் இருக்கு. ஏ என்னது? 3/16. ஆர் என்னது? 2/3. கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ அவங்க என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்க? த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் அப்படின்னா T5 கேட்குறாங்க. T5. ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Tn இஸ் ஈக்குவல் டு ஏஆர் n மைனஸ் 1. ஸோ T5 கேட்குறாங்க. ஏங்கிறது 3/16 இன்ட்டு ஆர்ன்றது 2/3, n மைனஸ் 1. என்னங்கிறது 5, 5 மைனஸ் 1 4. முடிஞ்சு போச்சு. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் 16 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. 2ஐயே மேலே 4 டைம்ஸ் போட்டுக்குங்க. அதே போல் கீழே 3 4 டைம்ஸ் போட்டுக்குங்க. ஓகேவா? ஸோ அடிச்சு கொடுங்க. இது 1 டைம். ஸோ இது 1 டைம் 4, சாரி 8. இது 1 டைம் 4. இது ரெண்டுத்தையும் அடிச்சு இதையும் அடிச்சிருங்க. ஸோ 1/, ஓகே. ஸோ 9 27. 3 3s are 9, 9 3s are 27. 1/27 இருக்கா ஆப்ஷன்ல? எஸ். ஸோ பி தான் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ ஹாய் ஆல், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 14th சம். நல்லா கவனிக்கனா, இஃப் த சீக்வன்ஸ் T1, T2, T3 ஆர் இன் ஏபி. இப்போ சொல்யூஷன் போட்டு T1, T2, T3 ஆர் இன் ஏபியாம். ஸோ இப்போ நானே எடுத்துக்கிறேன் பாருங்களேன். T1 1ன்னும், இங்கே 2 இருக்கா 2ன்னும், 3 இருக்கா 3. இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு சீக்வன்ஸ் கொடுக்குறாங்க, T6, T12, T18. இது என்ன சீக்வன்ஸ்ல இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நான் இங்கே T1 1ன்னும், T2 2ன்னும், T3 3ன்னு எடுத்தேன் இல்லையா? இப்போ இங்கே T6 6ன்னு, T12 12ன்னும், T18 18 இப்படி தானே எடுக்கணும். இங்க என்ன ஃபார்மெட்ல எடுக்கிறோமோ அதே ஃபார்மெட் தானே இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ இந்த சீக்வன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இது எனக்கு அப்போ இதையே சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. 12ல் 6 போச்சுன்னா மிச்சம் 6. இதையும் சப்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. 18ல் 12 போச்சுன்னா மிச்சம் 6. அப்போ டிஃபரன்ஸ் பாருங்க சேமா தான் இருக்கு. ஸோ அப்போ இது என்ன சீக்வன்ஸ்? டிஃபரன்ஸ் சேமா இருந்தா என்ன சீக்வன்ஸ்? அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனான்னு செக் பண்ணி பாருங்க. 12ஐயும் 6ஐயும் டிவைட் பண்ணி பாருங்க. அடுத்தது 18ஐயும் 12ஐயும் டிவைட் பண்ணி பாருங்க. ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க.
ஈக்குவலா வருதா, நாட் ஈக்குவலா வருதா? இது 1, இது 2. டெஃபினட்டா ஈக்குவலா வராது. இது 4, இது 6. அகைன் இது 2, இது 3. இங்க 2 வருது, இங்க 3/2 ஆன்சர். ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இது ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷனே கிடையாது. ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். கிளியரா இருக்கா சாமி? ஸோ நெக்ஸ்ட், தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.10ல 15th சம். ஸோ ரொம்ப ஓப்பனான சம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸு கியூப் பண்ணி சம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்ன? ஃபார்முலா என்ன? ஸோ n இன்ட்டு n + 1/2 த ஹோல் ஸ்கொயர். இங்க இருக்கிற மைனஸ் இங்க. ஸோ சாதாரண நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா n இன்ட்டு n + 1/2 இதெல்லாம் டைரக்ட் சம். டைரக்ட். ஸோ இதோட n வந்து 15, இதோட எண்ணும் 15. ஸோ சம் அப்ரோச் பண்ணுங்க, வேலை முடிஞ்சுது. ஸோ 15 இன்ட்டு 15 + 1 16/2 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சேம் 15 இன்ட்டு 15 + 1 16 /2. ஸோ இதை அடிச்சு கொடுத்தா 8 டைம்ஸ். ஸோ 8 5s are 40, மிச்சம் 4, 120 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ், ஸோ இதுவும் சேம், அப்போ 120. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் கண்ணா. ஸோ தெரிஞ்சவங்க டப்பு மல்டிப்ளை பண்ணுங்க. நான் தெரியாதவங்களுக்கு, டவுட் இருக்கவங்களுக்கு இதை நான் மல்டிப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ 120 இன்டூ 120 சாமி ஈஸியாக போடலாங்கண்ணா. இங்கே பாரு 12 12 அதோட ஸ்கொயர் தெரிஞ்சா போதும். 12 12s are 144. எத்தனை ஜீரோ இருக்கு? 2 ஜீரோ இருக்கு. முடிஞ்சது முடிஞ்சது. இப்போ அடுத்தது இங்கே பாருங்க. சாரி சாரி, அவ்வளோதான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் 00 மைனஸ் 120. ஸோ இதில் 120 மைனஸ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன? 120 மைனஸ் பண்ணீங்கன்னா 0 8241. ஸோ அப்போ 14280 ஆன்சர் இருக்கா? இங்கே இருக்கு, ஆப்ஷன் சி 14280. ஸோ டைரக்ட் கொஸ்டின் மாதிரிலாம். ஸோ இது இந்த ஃபார்முலாவில் ஏதாவது டவுட் இருக்கு? இது எங்கே படிக்கிறதுல லாஸ்ட் எக்ஸசைஸே இதுதான். ஐ திங்க் 2.9. ஸோ 2.9 இதுதான். ஸோ எம்சிக்யூவும் முடிச்சாச்சு, 2.10ம் முடிச்சாச்சு. ஸோ ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்ட்டுனா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். தேங்க்யூ.